பாருங்கள் மக்களே, நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தக்காளி நாற்று நடுறோம். நாங்கள் கொஞ்சமாக பாருங்கள் தோட்டம் பிடிச்சிருக்கோம். குத்தவைக்கு பாருங்கள், குத்தவைக்கு தோட்டம் பிடிச்சி நாங்கள் தக்காளி நாற்று நடுறோம். பாருங்கள், போய் ஒரு அட்டை போய் வாங்கிட்டு வந்தோம். ஒரு நாற்று ₹1. பாருங்கள், நம்ம அண்ணாமலை டிரைவரே விவசாயம் பண்ண ஆசைப்பட்டு பாருங்கள் நாற்று நட்டுக்கிட்டு இருக்காரு. தக்காளி நாற்று நட்டுருக்கோம் பாருங்கள். எங்கள் வீட்டுக்கு அளவாக நடலான்ட்டு நாற்று நடுறோம். பாருங்கள், எல்லாம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக தக்காளி அனுப்பி விட்றேன். யார் யார் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்களா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக தக்காளி கொடுக்குறோம் நாங்கள். பாருங்கள், எங்கள் குமாரவேல் அண்ணன் அண்ணாமலையர் வண்டி ஓனரு குமாரவேல் அண்ணன் பார்ப்பார். அவருக்கும் தக்காளி அனுப்பணும். பாருங்கள், ஏற்கனவே நாங்கள் சொரக்காய் விதை போட்டிருந்தோம், வாழை போட்டிருந்தோம். பாருங்கள், சொரக்காயெல்லாம் பாருங்கள். எங்கள் வீட்டுக்கு அளவாக சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால எங்கள் வீட்டுக்காரியெல்லாம் வரமாட்டா, செய்ய மாட்டா. நாங்கள் நம்ம அண்ணாமலையார் வண்டி எப்பப்போ ரெஸ்ட்டில் இருக்கோ அப்போல்லாம் நாங்கள் விவசாயம் பண்ணலான்ட்டு பாருங்கள் விவசாயம் பார்த்துக்கிட்ருக்குறோம். யார் யாருக்கு விவசாயம் பிடிக்குமோ அவங்களாம் லைக்கெல்லாம் போட வேணாம், சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம கிட்ட நடாதுடா, கொஞ்சம் தள்ளி நடு. இங்கே வரும் இவ்வளோது கேப் விட்டு நடு, செடி பம்பலாக வருமா. ஆமாம், நீ அந்த ஃபஸ்ட்டு வருஷத்தில் நட்டுருப்பார், அது மாதிரி கேப் விட்டு நடு. பாருங்கள் மக்களே, எல்லாம் இந்த அக்காமார்கள்லாம் பார்த்திங்கன்னா 4 பேர் சேர்ந்துக்கிட்டு நாயத்தை பேசிக்கிட்டு பக்கத்து வீட்டு நாயம் அடுத்த வீட்டு நாயம் இது மாதிரிலாம் பேசாமல் அவங்கவுங்க வீட்லேயும் இது மாதிரி விவசாயம் பண்ணுங்க. காய்கறிலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா விலை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. அதனால தான் நாங்களே விவசாயம் பண்ணலான்னு விவசாயத்தில் இறங்கியிருக்கோம். எதை எங்களால் முடிஞ்சது கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு பண்ணுறோம். நீங்களும் எல்லோரும் உங்கள் வீட்டில் கொஞ்சம் இடத்துல அந்த தக்காளி எல்லாம் போடுங்க. சும்மா வெட்டியாக நியாயம் பேசிக்கிட்டு இருக்காமல் இது மாதிரி எதாவது பண்ணுங்கள், நல்லா இருக்கும். பாருங்கள் மக்களே.